வள்ளலார் தைப்பூசத்துக்கு 25 டன் மளிகை பொருட்களை அனுப்பிய இஸ்லாமியர். காய்கறி தேவை அப்படின்னு சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஆண்டு காலமாக காய்கறிகளை அடிச்சுட்டு இருக்கோம். லாரியா பாசத்தை பொழிஞ்ச கடலூர் மைந்தன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 டன் அளவு காய்கறி இருக்கும். 20 டன் காய்கறி, 100 மூட்டை அரிசி, 5000 தண்ணி பாட்டில் எல்லாம் வடலூர் சபைக்கு அனுப்புறோம். வாடிய பயிர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியது என்று சொன்னார் வள்ளலார். வள்ளலார் தைப்பூசத்துக்காக 25 டன் காய்கறிகளை தானமா வழங்கியிருக்காரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த வியாபாரி. 5000 தண்ணீர் பாட்டில்கள், 100 மூட்டை அரிசிய தானமா வழங்கி மத நல்லிணத்துக்கு சான்றா வழங்கியிருக்காரு. கடந்த 19 ஆண்டுகளாகவே உணவுப் பொருட்களை தானமா வழங்கிட்டு வராரு இந்த இஸ்லாமிய வியாபாரி. கடலூருக்கு ஒரு 20 ஆண்டு காலமாக அரிசி போன்ற பொருட்களை அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அங்க காய்கறி தேவை அப்படின்னு சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஆண்டு காலமாக காய்கறிகளை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். கடலூர் உழவர் சந்தை பக்கத்துல காய்கறி மண்டி நடத்திட்டு வராரு பக்கீரான். இவரு கடலூர் மாவட்ட சிறுபான்மை மக்கள் நல குழுவினுடைய மாவட்ட தலைவராகவும் இருக்காரு. இந்த சூழல்ல வடலூர்ல வள்ளலாரனுடைய 154வது தைப்பூச விழா நடக்குது. இதை முன்னிட்டு பக்கீரான் தைப்பூசத்துக்காக உணவு பொருட்களை வழங்கியிருக்காரு. 25 டன் காய்கறிகள், 5000 தண்ணீர் பாட்டில்கள், 100 மூட்டை அரிசி உள்ளிட்ட இந்த பொருட்களை இவரு வள்ளலார் சபைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. 20 டன் காய்கறி, 100 மூட்டை அரிசி, 5000 தண்ணி பாட்டில் எல்லாம் வடலூர் சபைக்கு அனுப்புறோம். இப்ப மட்டும் இல்ல, கடந்த 19 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி தைப்பூசத்துக்காக காய்கறிகள் உட்பட உணவு பொருட்களை அனுப்பி வச்சுட்டு வராராம். வாடிய பயிர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியது என்று சொன்னார் வள்ளலார். போன ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகமான பொருட்களை லாரிகள் மூலமா வள்ளலார் சபைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. தொடர்ந்து 10 டன் காய்கறி அளவுக்கு அனுப்புவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 டன் அளவுக்கு காய்கறி இருக்கும். மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவருக்கு விளங்கிட்டு வராரு. வள்ளலார் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பசி பணிய போக்குனவரு. அப்படிப்பட்ட வள்ளலார் சபைக்கு மதத்தை கடந்து இப்படி ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளுக்காக காய்கறிகளை அனுப்பி வைக்கிறாரு இந்த இஸ்லாமிய வியாபாரி. வள்ளலார் பசி யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இவருடைய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து மனிதனையும் காத்தவர் வள்ளலார். இந்த வள்ளலாருக்கு என்னால முடிஞ்ச சின்ன இதுதான் இது. மக்களுக்காக நன்றி.